அமைச்சர் முத்துசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகை முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இந்த பேச்சுவார்த்தை எதனால தோல்வியடைஞ்சது? டாஸ்மாக் ஊழியர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க? வணக்கம் ரங்கபிரியா. காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம், ஓய்வூதியம் ஆகிய 3 கோரிக்கைகள் தான் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்களுடைய சங்கத்தினுடைய பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் அனைவருடைய மிக பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பல கோரிக்கைகள் இருந்தாலும் கூட இந்த பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் ஆகிய 3ம் அடிப்படை கோரிக்கையாக இருப்பதாக கூறி கடந்த பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல வேண்டால் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட இந்த தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பது அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்றைய தினம் தமிழக அரசினுடைய தலைமை செயலகம் முற்றுகையிடுவதற்கான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக டாஸ்மாக் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மது விலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று டாஸ்மாக் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் பங்கேற்று தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருந்தார்கள். அவர்கள் வலியுறுத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் ஏற்க முடியாது என்ற ஒரு தகவலை அமைச்சர் பகிர்ந்திருக்கிறார். குறிப்பாக கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடியும் கூட திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்தும் கூட தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாததை கண்டித்து திட்டமிட்டபடி தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சென்னை டாஸ்மாக் நிர்வாக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய எழும்பூரில் தாளமுத்து நடராசன் மாளிகை முன்பாக நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் ஊழியர்கள் தரையில் அமர்ந்து தற்போது போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் காலை நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடையும் என எதிர்பார்த்திருந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அமைச்சருடைய பேச்சுவார்த்தையின் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்வி மீண்டும் அவர்களை கொந்தளிப்பை ஏற்பட செய்திருக்கிறது. இனியும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தங்களுடைய தீர்வு கிடைப்பது சாத்தியமற்றது என்பதை உணர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். அதனுடைய முதற்கட்டமாக இன்றைய தினம் தாளமுத்து நடராசன் மாளிகை முன்பாக நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரையில் அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க இருப்பதாகவும் அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ராகப்பிரியா, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.